அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது துளசியினுடைய வகைங்க. முதலாவது பார்க்குறது வந்து திருநீற்று பச்சிலைங்க. அந்த காலத்தில் திருநீறு தயாரிக்கிறதுக்கு இதை உபயோகப்படுத்துகிறாங்க. இதை வந்து தொட்டு பார்த்தாலே நல்ல திருநீறு வாசனை அடிக்குங்க. இது வந்து நம்ம கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாங்க. முக வசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. அரிசி வச்ச கஞ்சியில் இதையும் போட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு அதை வந்து முகத்துக்கு போட்டாலே முகம் பொலிவு பெறுங்க. இது அடுத்தது வந்து கிருஷ்ண துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய கருந்துளசிங்க. இதுவும் வந்து சளி இருமல் இப்போ காய்ச்சல்லாம் வரும் இல்லையா, அதுக்கு வந்து நல்ல வகையில் இதை வந்து ஒரு கஷாயம் மாதிரி போட்டு மிளகு சீரகம் போட்டு நம்ம குடிக்கலாங்க, சரியாயிடுங்க. அது உடல் வலிக்கும் நல்லதுங்க. இது 2 பச்சையாகவே வாயில் எடுத்து போட்டுக்கலாங்க. அடுத்தது வந்து இதுவும் துளசி வகை துளசி தாங்க. இது நார்மல் துளசிங்க, நம்ம பூஜையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த துளசிங்க. இதையும் வந்து நம்ம கஷாயத்துக்கு உபயோகப்படுத்தலாங்க. தண்ணியில் 2 போட்டு வச்சுருந்தா தண்ணியை குடிக்கலாம். நோய்